திருவாரூர் மாவட்டத்தில் அரசு அதிகாரிகள் துணையோடு விவசாயிகளின் பெயரால் ஆளும் கட்சியினர் பல கோடி ரூபாய் அளவிற்கு மணல் கொள்ளையில் ஈடுபடுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீர் ஆதாரத்தை பெருக்கும் நோக்கில் ஏரியில் வண்டல் மண் எடுத்துக்கொள்ள அரசு அனுமதி அளித்த நிலையில் தங்களின் அனுமதி பெற்றுதான் மணல் எடுக்க வேண்டும் என்று கூறி திமுக நிர்வாகி மிரட்டல் விடுத்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் ஏரி, குளங்கள், கண்மாய்களிலிருந்து கட்டணமின்றி களிமண், வண்டல் மண் எடுத்துக்கொள்ளும் திட்டத்தை விவசாயிகளின் பெயரால் தமிழக அரசு கடந்த ஜூலை மாதம் அறிவித்திருந்தது. விவசாயிகளின் பெயரால் அரசு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தாலும் உண்மையில் மறைமுகமாக இத்திட்டத்தின் கீழ் அந்தந்த பகுதி திமுகவினர் பயன்பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு அதிகாரிகள் துணையோடு லாரி, டிராக்டர்கள் மூலமாக கனிம வளங்கள், மணல் கொள்ளையடிக்கப்பட்டு அதன் மூலம் மாவட்டம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு கோடிக்கணக்கில் திமுகவினர் பணம் சம்பாதித்து வருகின்றனர். அந்த வகையில் திருத்துறைப்பூண்டி தாலுகாவிற்குட்பட்ட கொக்காலடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த சித்தேரி ஏரியில் விவசாய பயன்பாட்டிற்கு மணல் எடுக்க விவசாயிகள் அரசிடம் முறையாக அனுமதி பெற்றனர். இதனிடையே அரசு அனுமதியோடு விவசாயிகள் டிராக்டரில் வண்டல் மண் எடுக்க சித்தேரி ஏரி பகுதிக்கு வந்தனர். இதனை அறிந்து அங்கு வந்த அப்பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகியும் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய துணை செயலாளருமான சேது முருகானந்தம் இது தங்களது அரசாங்கம் என்றும் தங்களுக்கு தெரியாமல் மணலோடு எடுத்து செல்ல முடியாது என கூறி தரக்குறைவான வார்த்தைகளால் விவசாயிகளை பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் மணல் எடுக்க விவசாயிகள் அனுமதி கடிதம் பெற்றும் மணல் அள்ள முடியாத நிலை எழுந்துள்ளதாக புகார் கடிதம் வழங்கினர். விவசாயிகள் பெயரால் அரசாணையோடு கோடிக்கணக்கில் கனிம வளங்கள் கொள்ளை போவதை தடுத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு சமூக அமைப்புகள், இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சித்தேரியில் மண்ணெடுக்க தாசில்தார்கிட்ட அனுமதி பெற்றும் இந்த ஊரை திமுக ஒன்றிய செயலாளர், துணை செயலாளர் மண்ணெடுக்க எங்களை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது என்று மறுக்கிறார். கேட்டால் பணம் வேணும் அப்படின்னு மிரட்டுறார், கொலை மிரட்டல் விடுகிறார். திமுகவினரின் அராஜக அத்துமீறல் நடவடிக்கைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே துணை போகும் நிலையில் விளம்பர திமுக அரசு இதனை கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.